ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பைத்தானை கற்றுக்க போகிறீங்க. கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்லைட்ஸ் மூலமாக, சின்ன சின்ன ப்ரோக்ராம் மூலமாக, சின்ன சின்ன சாப்டராக நாம் இதை கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு முழுக்க முழுக்க தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக புரியணும் என்ற காரணத்துக்காக நம்ம ரெண்டுத்தையும் கலந்து நம்ம பேசுகிறோம். கேட்டிங்களா? சரி. இப்போ பைத்தான் என்ற இந்த லாங்குவேஜ் இருக்கே, இதை கண்டுபிடிச்சவர் பேர் வந்து கைடோ வேன் ரொசம் என்றாங்க. இவர் வந்து 1991 91 இதை கண்டுபிடிச்சாரு. தனியால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தனி மனிதர் வந்து ஒரு லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளோ தன்னம்பிக்கையோடு இதை பண்ணியிருப்பார். எந்த அளவுக்கு அவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருந்திருக்கும், எந்த கம்பெனியும் சார்ந்து இல்லாமல். இப்போ ஜாவா பார்த்தீங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம் அவ்வளோ பெரிய கம்பெனி, ஒராக்கல் கார்பரேஷன், ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கம்பெனியில் இருக்கும். ஸோ ஒரு பெரிய நமக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் இது. சரி, இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக தான் அதை எழுதினார். அப்புறமா நிறைய பேர் இதை கான்ட்ரிபியூட் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய லாங்குவேஜ், உலகத்திலே டாப் லாங்குவேஜஸ் 5 லாங்குவேஜஸ் எதுன்னு கேட்டால் அதில் பைத்தானும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து 1991 இதை கொண்டு வந்தார். அண்ட் ஜாவா வந்து 1995 வந்தது. அப்போது ஜாவாவோட அண்ணன் இவர் 91 வந்ததால் இல்லையா? சரி, இந்த பைத்தான் என்ற பேர் எப்படி வந்துச்சுன்னா, இவர் ரசம் வந்து ஒரு சீரீஸ், ஒரு ஒரு கதைகள், அவருக்கு ஒரு கதை டிவியில் காட்டிகிட்டு இருந்தாங்களாம். அது வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அந்த சீரீஸோடைய பேர் தான் பைத்தான். ஸோ அந்த பேரை வச்சு இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். பெருசாக ஒன்றும் பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, சின்னதாக யோசித்தார். அந்த டைமில் அவருக்கும் சின்ன வயசு தான். ஸோ ஹீ ஸ்டார்டட் திஸ். இந்த பைத்தானுடைய மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும் இல்லையா? எதுக்காக இந்த லாங்குவேஜை கற்றுக்குறோம், ஏன் கற்றுக்குறோம் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார். ஈஸியான லாங்குவேஜ், ரொம்ப சுலபமாக கற்றுக்கணும், ப்ரோக்ராமிங் ஈஸியாக இருக்கணும், அது ஒரு அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ரெண்டாவது என்னென்னா, பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஜென்ரலாக சிஎல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பைலர் வச்சு பண்ணுவாங்க, கம்பைல் பண்ணி அதை அப்புறமா ரன் பண்ணுவாங்க. இவர் வந்து எப்படின்னா அப்படியே இன்டர்பிரேட்டர், அதாவது டைரெக்டாக ப்ரோக்ராமை படிச்சுட்டு அப்படியே ரன் பண்ணணும் என்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து ஒரு இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜாக இதை மாற்றணும். இன்னொன்று, இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர், இது யார் வேணாலும் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் எழுதலாம். இது சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய ரீச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கேமிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கட்டும், அப்புறம் டேட்டா சயின்ஸ் இருக்கட்டும், மெஷின் லேர்னிங் இருக்கட்டும், வெப் ப்ரோக்ராமிங் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்பேன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் இதை வந்து மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரைமரிலி வை பைத்தான் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இது வந்து சிம்பிளாக சொல்ல போனால் இட்ஸ் ஈஸி டு யூஸ், அதுக்கப்புறமா ஃப்ரீ சாஃப்ட்வேர், இன்னொன்று ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், அண்ட் ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் நீட்ஸுக்கு இது நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா வந்து ஃபாஸ்ட்டாக இது எக்ஸிக்யூட் ஆகும், ஏன்னா இன்டர்பிரேட்டர்ன்றதால. ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ்னு சொல்லலாம் வை வி கோ ஃபார். அண்டு ஜாவா மாதிரி இதுவும் வந்து மல்டி பிளாட்ஃபார்ம், இது மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகும். இது ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் சார்ட். இது இப்போது C++, ஜாவான்றது ஒரு நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய லாங்குவேஜஸ். அதோட எப்படி நம்ம கம்பேர் பண்ணால் பைத்தான் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போது சி வந்து ப்ரொசீஜர் ஓரியன்ட், அதாவது ஃபங்க்ஷன் பேஸ்டாக இருக்கும். ஆனால் மற்ற லாங்குவேஜ் பாருங்கள், C++, ஜாவா, பைத்தான்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். அதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, பைத்தான் வந்து ப்ரொசீஜரையும் சப்போர்ட் பண்ணுது, அதாவது ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கும் சப்போர்ட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் ஓரியன்டும் சப்போர்ட் பண்ணுது. நமக்கு வேணும்னா இது வெறும் ஃபங்க்ஷன் ஓரியன்டாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இது. நார்மலாக ஒரு ப்ரோக்ராமை வந்து நீங்கள் வந்து சரியாக எழுதலைன்னா அது ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் தான், அது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமாக ஆகாது. பட் இதில் வந்து சில ஃபீச்சர்ஸ் இருக்குது ஃபங்க்ஷன் ஓரியன்ட்டுக்கு, அது டைரெக்டாக வந்து பைத்தான் வந்து சப்போர்ட் பண்ணுது.
ரெண்டாவது இதில் பில்டிங் பிளாக்ஸ் எப்படி நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து தயாரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக சி எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் எழுதி தான் நம்ம பண்ணுவோம். சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும், ஆப்ஜெக்ட் ட்ரிவனாக இருக்கும். அதே தான் நமக்கு ஜாவாக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் வச்சு கூட நீங்கள் எழுதலாம். கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. டைரெக்டாக வெறும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், சி மாதிரி ரன் பண்ணலாம். இல்லை நமக்கு தேவைன்னா கிளாஸ் ஆப்ஜெக்டை கூட நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் பாருங்கள், சிக்கு வந்து டாட் சி இருக்கும், சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு வந்து சிபிபின்னு இருக்கும். அந்த ஃபைலில் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, சேவ் பண்ணால் நமக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் இல்லையா. இப்போ டாட் டிஎக்ஸ்டி டாட் டாக் டாட் எக்ஸ்எல் டாட் பிடிஎஃப் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஸோ டாட் ஜாவா வரும், ஆனால் பைத்தானுக்கு டாட் பிஒய் வரும். அப்புறம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்சி, அதாவது எந்த பிளாட்ஃபார்ம்லையும் இதை ரன் பண்ணலாமா, மேக்கு விண்டோஸு லினக்ஸ் வந்துன்னா பைத்தானில் முடியும், ஜாவாவில் முடியும். பட் சி ப்ளஸ் ப்ளஸில் சி ப்ளஸ் ப்ளஸ் கொஞ்சம் இப்படி இப்படி இருக்குது, அதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் சி கண்டிப்பாக டிபெண்ட் தான். அப்புறம் இன்னொன்று பாருங்கள், கமெண்ட் ஸ்டைல் ஒன்று இருக்குது. நார்மலாக ஒரு ப்ரோக்ராம்னா கமெண்ட்ஸ் எழுதுவோம் இல்லையா. கமெண்ட்ஸ்ன்னா நம்ம வந்து ப்ரோக்ராமுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஒரு யூசர் அந்த ப்ரோக்ராம் படிக்கிறாங்க, யாராவது அந்த ப்ரோக்ராம் படிக்கிறாங்கன்னா அவர் என்ன பண்ணலான்னா அந்த ப்ரோக்ராமை படிக்கிறதுக்காக நாம் சில டாக்குமெண்டேஷன்ஸ் எழுதுவோம். அதை வந்து கமெண்ட்னு சொல்லுவோம், நான் ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது வந்து நார்மலாக சி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கொடுக்கணுன்னா டபுள் ஸ்லாஷ் கொடுப்போம், ஃப்ரண்ட் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு. இல்லை 4-5 லைன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ்னு கொடுக்கலாம், இப்படி தரலாம். மல்டி லைன் கமெண்ட்னு ஒன்று. பைத்தானில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் பாருங்கள், ஹேஷ்னு இருக்குது. ஹேஷு ஒரு லைனுக்கு, சிங்கிள் லைனுக்கு. அப்புறமா 3 சிங்கிள் கோட் இல்லாட்டி 3 டபுள் கோட் அப்படி கொடுத்தீங்கன்னா 3 அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து மல்டி லைன் கமெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சரி. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா பிளாக்காக எழுதுறோம். ஒரு பிளாக்ன்றது ஒரு செட் ஆஃப் கோட். அது வந்து நம்ம வந்து அடுத்த மற்ற லாங்குவேஜ் சி ப்ளஸ் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளார் பிரேஸ் மாதிரி போடுவோம். ஆனால் பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்டேஷன், அதாவது டேப் அடிப்போம் இல்லை, டேப் ஸ்பேஸ் இல்லை 5 ஸ்பேஸ் அப்படி கொடுப்போம். ஸோ இஃப் கண்டிஷன் இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு ப்ரோக்ராம் இப்படி லைனாக இருக்குன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு கோட், அது கீழே வந்து அடுத்த லைன் ஒரு 5 ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த ஃபுல் கோடு வந்து இந்த லைனுக்கு பிலாங் பண்ணிக்கும், இந்த லைனை சார்ந்தது. ஸோ ஒரு இஃப் கண்டிஷன் இருக்குது, அதோட லைன், அந்த இஃப் கண்டிஷனை சார்ந்த கோட் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி அங்கே எழுதுவோம். ஸோ நல்ல ஒரு பழக்கம் தான் இது. நார்மலாக நம்ம மற்ற லாங்குவேஜில் செஞ்சால் கூட இப்படி தான் நம்ம செய்வோம். ஆனால் அங்கே பிரேசஸ் போடுவோம், இங்கே பிரேசஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ளவர் பிரேசஸ். அப்புறமா வேரியபிள் என்னன்னா, நம்ம என்ன ஒரு கம்ப்யூட்டரில் செஞ்சாலும் டேட்டா கொடுக்கணும் இல்லையா, அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் வேரியபிள். உதாரணத்துக்கு பால்காரர் வந்து பால் தரார் நமக்கு, நம்ம ஒரு பாத்திரம் வேணும்ல, பாத்திரத்தில் தானே பால் பிடிப்போம். அந்த பாத்திரம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிள்னு சொல்லுவோம். ஏதாவது டேட்டா வருது, அதை கேப்சர் பண்ணுறதுக்கு வேரியபிள். ஸோ நார்மலாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டா வாங்க முடியும். ஆனால் பைத்தானில் பார்த்தீங்கன்னா வேரியபிளே டிக்ளேர் பண்ணாமல் கூட வாங்கலாம். இது ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ், ரொம்ப லூஸ்லி கப்புள் லாங்குவேஜாக வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு சப்போர்ட், பெரிய சப்போர்ட் நமக்கு. ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் பாருங்கள், நார்மலாக எம்பெடட் ப்ரோக்ராமிங்கில் சி வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், டெஸ்க்டாப்பு, ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் எழுதுகிறாங்க. ஜாவாவில் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்ன வேணாலும் பண்ணலாம். அதே போல் தான் பைத்தானில் கூட நம்ம என்ன வேணாலும் எழுதலாம். ஸோ மெயின்லி பார்த்தீங்கன்னா ஜாவா பைத்தான் வந்து 2 பேருமே ஒரே பிளாட்ஃபார்ம் தான், ஒரே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ஒரு சில ஏரியாவில் பைத்தான் வந்து நல்ல ஃபேமஸாக இருக்குது. எஸ்பெஷலி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் ஐடின்றது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இதில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம டைப் பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம்னா நிறைய ஐடியாஸ் இருக்குது. பைச்சாமு, அப்புறமா வந்து ஜூபிட்டர், அப்புறம் ஸ்பைடர், ஐடியல் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட் சொல்லி பைத்தானே தரான். ஸோ பைடேவ் இதெல்லாம் வந்து ஃபேமஸ் ஐடியாஸ். சிலது ஃப்ரீ, சிலது காசு கொடுக்கணும், சிலது நமக்கு
ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில ஃபீச்சர்ஸ் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி எடிஷன்னுவாங்க. ஜாவாவில் எக்லிப்ஸு, நெட்பீன்ஸ் இருக்குது, இதில் டர்போசி, கோட் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நாம் எழுதலாம். ஓகேவா? ஸோ என்ன விஷயம் கற்றுக்கிட்டோம் இதில்? சும்மா வி இன்ட்ரடியூஸ்டு பைத்தான் இல்லையா? பைத்தான்னா என்ன, பைத்தானை கண்டுபிடிச்சவர் யார், எதுக்காக நம்ம பைத்தானை யூஸ் பண்ணுறோம், ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸு, அப்புறமா வந்து ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம், நிறைய அட்வான்ஸ் திங்ஸை வந்து டெவலப் பண்ணலாம், ஏஐ, மெஷின் லேர்னிங், அப்புறமா டேட்டா சயின்ஸ், அதை பற்றியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம எழுதலாம். அது தவிர இந்த கம்பேரிசன், பைத்தான் வந்து ப்ரொசீஜரும் எழுதணும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டும் எழுதுவான். பில்டிங் பிளாக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஓரியன்ட், அதே நேரத்தில் இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கூட, ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ். எக்ஸ்டென்ஷன் டாட் பிஒயில் இருக்கணும் அந்த ஃபைலோட, இந்த ஃபைல் பைத்தான் ப்ரோக்ராமோட ஃபைல். அப்புறம் இது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். அப்புறம் கமெண்ட்ஸ் எப்படி தரது, அதாவது நான் ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன், ஹேஷ் வச்சு கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ், இந்த மாதிரி 3 டபுள் கோட்ஸ் ஃபைன், இல்லாட்டி 3 சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து நடுவில் என்ன வேணாலும் டைப் பண்ணாலும் ப்ரோக்ராமாக வராது. அப்புறமா இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கம்பைல் ஆகாது, உள்ளே இன்டர்பிரேட்டர், உள்ளே கம்பைலர் இருக்குது, ஆன் தி ஃப்ளை என்னவாங்க, அப்படியே இன்டர்பிரேட் ஆகிடும். அப்புறமா வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கூட சப்போர்ட் இருக்குது. அப்புறம் பிளாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா இன்டென்டேஷன் மூலமாக நாம் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணாமலே டேட்டா வச்சு நம்ம விளையாடலாம். அப்புறமா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ், கேமிங் அப்ளிகேஷன்ஸ், ஏஐ அப்ளிகேஷன், நெட்வொர்க் ப்ரோக்ராமிங், இப்படி பல விஷயங்களை நம்ம பைத்தானில் டெவலப் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பைசாம், பைடேவ், ஜூபிட்டர், இதெல்லாம் வந்து ஐடிஸ், இன்டகிரேட்டட் டெவலப் என்விரான்மெண்ட். நம்ம வந்து பைசாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது உங்களுடைய ஃபஸ்ட் யூனிட். தேங்க்யூ.